ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான ஆட்விட்டம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பிளாங்க் ரசரவ் ஒரு ஃபார்மர் பிரெஞ்சு லைட் இன்டர்வென்ஷன் ஸ்குவாட சேர்ந்தவரா இருக்காரு. இவருடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. இவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை லீட் பண்றாங்க. இவருடைய ஒய்ஃபை செக்அப் கூட்டு போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க, வந்து எதையோ தேடிட்டு எல்லாத்தையும் கழிச்சு போட்டு போயிருக்காங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ இருக்கும் போதே அந்த கும்பல் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவியை கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இவர் பூர்த்தி செஞ்சாதான் அவருடைய ஒய்ஃப் வந்து மீட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கும்பல் இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, இவரால் தன் மனைவியை அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல சில இன்டென்ஸான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மைல்ட் என்டர்டைன்மெண்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய டிராகிங்கான சீக்வன்சஸ்லாம் இருக்கும். உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான காட்சிகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல அவங்க எப்படி அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்றாங்க அப்படின்றது கன்வின்சிங்கா இல்ல. நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் அதிகமாவே இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி மோட்டர் கிளைடிங் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படத்துல நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங் மூலமா பேக் அண்ட் ஃபோர்த் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும். பாஸ்ட்க்கும் பிரசன்ட்க்கும் அந்த சீக்வன்ஸ் எதுவுமே பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே படம் இப்படி தான் போக போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டீசெண்டா இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஆட்விட்டம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.